இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது நாங்கள் நன்றியுள்ள மக்களாக, எந்த சூழலிலும் உமக்கு நன்றி சொல்லுகின்ற மக்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற மக்களாக நாங்கள் மாறுவதற்கு உம்முடைய அருளை மாற்றலையும் தாரும். நாங்கள் நன்றியின் மக்கள் என்பதை நீர் உணர்ந்து தொடர்ந்து உம்முடைய அருள்கரம் எங்களை வழிநடத்தட்டும். எங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருக்கட்டும், எங்களுடைய எதிர்காலத்தோடும் இருக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரையுள்ள இறைவார்த்தைகள். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, இங்கிருந்து போய்விடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உண்பிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். கடவுளோடு இணைந்து கடவுளின் திருவுள்ளத்துக்கு ஏற்ப வாழ்பவர்களோடு கடவுளின் பராமரிப்பு எல்லா சூழல்களிலும் கிடைக்கிறது. எலியாவை கடவுள் பராமரிக்கின்ற விதம் அற்புதம். மனிதர்கள் நடமாட்டமில்லாத மறைவான இடத்தில் ஒளிந்திருக்கின்ற எலியாவை மனிதர்கள் நடமாட்டமில்லாத மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டு காலையிலும் மாலையிலும் உணவளிக்கும் காகங்களின் செயல் மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. கடவுள் இயற்கையில் காகத்தை கொண்டு எலியாவை பராமரிக்கின்றார். காகத்தை யாரும் மதிப்பதில்லை, யாரும் ஒரு பொருட்டாக எடுப்பதில்லை, ஒரு பலனும் இல்லை. இன்று நீங்களும் காகத்தை போன்ற மனிதராய் உணர்கிறீர்களா? மனிதர் முன் மதிப்பற்று இருக்கிறீர்களா? கடவுள் உங்களை பயன்படுத்துவார். புறத்தை பார்ப்பவர் மனிதர், அகத்தை பார்ப்பவர் கடவுள். தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்துபவர் கடவுள், பயனற்ற நம்மை பயன்படுத்துபவர் கடவுள். இன்று இறைவார்த்தை கேட்கின்ற சகோதரமே, உன்னை கடவுள் உயர்த்துவார். சாதாரண காகம், மதிப்பில்லாத காகம், யாருடைய கண்களுக்கு அகப்படாத காகம், அந்த காகத்தை கொண்டு கடவுள் எலியாவுக்கு உணவளித்து அவரை பாதுகாப்பது போல உதவிகள் எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் பராமரிப்பார். உன்னை படைத்தவர் ஒரு நோக்கத்தோடு உன்னை படைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறாமல் அவர் உன்னை விடமாட்டார். எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தைக்காக ஜெபிப்போம். எலியாவுக்கு அடைக்கலம் தந்த கடவுள், எலியாவை பராமரித்த கடவுள் இன்று என்னையும் பராமரிப்பார். நம்புவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.